அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 10 உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். மீண்டும் கொரோனா பரவலா? திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு கபாலி பட டயலாக் மாதிரி கொரோனா பரவல் பற்றிய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நோய் வருமுன் காப்போம். மாஸ்க் போடுறதெல்லாம் மறந்தே போயாச்சுங்க. கொரோனாவே சொல்லணும் நம்மளை பார்த்து, தலைக்கு தில்லை பார்த்தியான்னு. எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? பொது இடங்களுக்கு போகும்போதும் எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போதும் மாஸ்க்கு கண்டிப்பாக போடணுங்க. வீட்டிலே யாருக்காவது சளி பிடிச்சாலே மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்கள உடனே எஃபெக்ட் பண்ணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்ன செய்யணும்? ஆரோக்கியமான உணவு பழக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தொற்று நோய்கள்லேருந்து போராட உதவுது. அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. த இம்யூன் சிஸ்டம் இஸ் அவர் பாடிஸ் நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ப்ரொடெக்டிங் இட் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருந்தாலே தொற்று நோய்கள் நம்மளை நெருங்காது. நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்கிட்டேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை மாதிரி செயல்படுதுங்க. இந்த வெள்ளை இரத்த அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ், பேட்ரோல் ஆஃபீஸர், ரோந்து அதிகாரி மாதிரி நம் உடலுக்குள் நுழையும் கிருமிகளை தீவிரமாக தேடி தாக்குது. அதே நேரம் இந்த ஆன்டிபாடிஸ் ஆக்டர்ஸ் டிஃபெண்டர்ஸ். கிருமிகள் உங்கள் உடலில் நுழையும் போது உங்களை கிருமிகளிலிருந்து பாதுகாக்கும் புரதம்ங்க இந்த ஆன்டிபாடிஸ். சரி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்னென்ன உணவுகள் சாப்பிடலான்னு பார்க்கலாமா? நம் உடலுக்கு தேவைப்படும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்று தாங்க விட்டமின் சி. இது சிட்ரஸ் ஃப்ரூட்டில் அதிகமாக இருந்தாலுமே நெல்லிக்காயில் ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிகமாக விட்டமின் சி இருக்குங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நேச்சர்ஸ் இம்யூன் பூஸ்டர்னே சொல்லலாங்க. இல்லை பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. விட்டமின் சி நிறைந்த பழங்கள் வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை அதிகரித்து தொற்று நோய் எதிர்த்து போராட உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் சி நிறைந்த பழங்கள் ஆரஞ்சு, கிரேப்ஸ், எலுமிச்சை, கிரேப் ஃப்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நியூட்ரியன் டென்ஸ்னே சொல்லணும். பாதாம், வால்நட், சூரியகாந்தி விதைகளில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், B6, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், செலினியம் இருக்குங்க. இந்த சூப்பர் ஃபுட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. அடுத்ததாக கார்லிக், ஜிஞ்சர், டர்மரிக். இது நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்னே சொல்லணுங்க. பூண்டு, இஞ்சி, மஞ்சள் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் பழமையான மசாலா பொருளுங்க. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி பண்புகள் அதிகமாகவே இருக்குது. பச்சை காய்கறிகள் நியூட்ரியன் பவர் ஹவுஸ்னே சொல்லணுங்க. பச்சை இலை காய்கறிகள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இதில் அதிக அளவு விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, பீட்டா கரோட்டின், ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குங்க. ப்ரோக்கோலியில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, கால்சியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லணுங்க. அடுத்ததாக ஃபேட்டி ஃபிஷ். ஃபேட்டி ஃபிஷ்ஷில் விட்டமின் டி இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமுள்ள சால்மன், டூனா, மத்தி மீன், காணாங்கெளுத்தி மீன்களை உணவில் சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடுத்ததாக யோகட், தயிர், கட் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி. இது நம்ம உடலில் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்க உதவுது. யோகட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட். இதில் விட்டமின் டி இருக்குது, மினரல்ஸ், ஜிங்க், செலினியம் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூன் செல் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் தயிர் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லணுங்க. அடுத்ததாக பெர்ரிஸ், டைனி எட் பவர்ஃபுல். சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்தோசயானின், ஃப்ளேவனாய்ட்ஸ், விட்டமின் சி, ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுது. சிவப்பு குடைமிளகாய், ரெட் பெல் பெப்பர், ரெட் கேப்சிகம். குறிப்பாக சிவப்பு குடைமிளகாய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பெரும்பாலான சிட்ரஸ் பழங்களை விட குடைமிளகாயில் அதிகமாக விட்டமின் சி இருக்குங்க. இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது, லூட்டேன், லைகோபின், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடுத்த சூப்பர் ஃபுட் சர்க்கரை வள்ளிக்கிழங்குங்க. நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர்னே சொல்லணும். விட்டமின் ஏ, விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. விட்டமின் சி இது நோய் எதிர்ப்புக்கு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கிருமிகளிலிருந்து பாதுகாக்க உதவுது.
அடுத்ததாக க்ரீன் டீ கேன் பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த உதவுதுங்க. சரி, இந்த உணவுகள் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அது மட்டும் போதுமா அப்படின்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ரெகுலர் எக்ஸசைஸ், போதுமான தூக்கம், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். ஆண்கள் புகை மது பழக்கத்தை தவிர்க்கணுங்க. இதை ஃபாலோ செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம், தொற்று நோய் அபாயத்தையும் குறைக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 10 உணவுகள், இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.